உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா இதுவரை 18 மக்களவைத் தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. 1952 தொடங்கி தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை வெல்லும் கட்சிகளே ஆட்சி அமைத்து வந்த நிலையில் 1989 முதல் நிலைமை தலைகீழாக மாறியது. 2009ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தல் வரை எந்த தனி கட்சிக்கும் இந்திய வாக்காளர்கள் பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகளை வழங்கவில்லை. இதனால் தேசிய கட்சிகள் ஆட்சி அமைக்க மாநில கட்சிகளின் தயவை எதிர்பார்த்து காத்து நின்றன. அதற்கு தொங்கு நாடாளுமன்றம் என்று பெயரிட்டுக் கொண்டன. மாநில கட்சிகளோ மத்திய அமைச்சர் பதவி பெறுவது தொடங்கி மாநிலத்தில் ஆட்சியை கவிழ்ப்பது வரை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் பல நிபந்தனைகளை விதித்து தேசிய கட்சிகள் ஆட்சி அமைக்க ஆதரவு நல்கின. இப்படி மாநில கட்சிகளின் மனமாற்றத்தால் மத்தியில் நடந்த ஆட்சி மாற்றங்களின் வரலாறுதான் இது. 1989 நடந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியாவில் முதல் முறையாக எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதனால் அரசியல் குழப்பம் நீடித்தது. 143 தொகுதிகளை மட்டுமே வென்ற ஜனதா தளத்துக்கு மாநில கட்சிகளான தெலுங்கு தேசம், அசாம் கண பரிஷத், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு அளித்தன. ராஜீவ்காந்தி அமைச்சரவையில் நிதி அமைச்சராக இருந்து பின்னர் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகிய VP சிங் பிரதமர் ஆனார். ஆனால் இந்த ஆட்சி 2 ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது. 1991 மக்களவைத் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாடு வந்த ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். இந்திரா காந்தி படுகொலையின் போது ஏற்பட்ட அனுதாப அலை காங்கிரசுக்கு மாபெரும் வெற்றியை தேடிக் கொடுத்தது போல ராஜீவ்காந்தியின் படுகொலை காங்கிரசுக்கு வெற்றியை பெற்றுத்தரவில்லை. நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் 232 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஜனதா தளம் 59 இடங்களில் வெற்றி பெற்றிருந்ததால் இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தன. தெற்கில் இருந்து சென்ற நரசிம்மராவ் பிரதமர் ஆனார். நேரு குடும்பத்தை சாராத ஒருவர் இந்தியாவை முழுமையாக 5 ஆண்டுகள் ஆண்டதும் இந்த ஆட்சி காலத்தில்தான். 1996 மக்களவைத் தேர்தலிலும் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாஜ்பாய் தலைமையிலான பாஜக 161 தொகுதிகளில் வென்று இருந்தது. சிங்கிள் லார்ஜஸ்ட் கட்சியாக இருந்த பாஜகவின் வாஜ்பாய் பிரதமராக பதவியேற்றார். ஆனால் பெரும்பான்மையை நிரூபிக்க இயலாததால் 16 நாட்களில் ஆட்சி கவிழ்ந்தது. இதே நேரத்தில் ஐக்கிய முன்னணி என்ற கூட்டணி உருவானது. காங்கிரஸ் உட்பட 13 கட்சிகளுடன் கூட்டணியை உருவாக்கிய ஜனதா தளத்தின் HD தேவகவுடா பிரதமர் ஆனார். ஆனால் ஓராண்டுக்குள் காங்கிரஸ் ஆதரவை வாபஸ் வாங்கியதால் தேவகவுடா பிரதமர் பதவியை இழந்தார். பின்னர் ஐக்கிய குஜரால் பிரதமர் ஆனார். அவருக்கான ஆதரவையும் அடுத்த ஓராண்டுக்குள் வாபஸ் வாங்கியது காங்கிரஸ். இதனால் 1998 மக்களவைத் தேர்தல் நடந்தது. அப்போதும் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 182 இடங்களில் வென்ற பாஜக NDA கூட்டணியில் இருந்த தெலுங்கு தேசம் அதிமுக உதவியுடன் ஆட்சியை பிடித்தது. ஆனால் 13 மாதங்களில் அதிமுகவின் ஜெயலலிதா ஆதரவை வாபஸ் வாங்கியதால் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் பெரும்பான்மையை இழந்த வாஜ்பாயின் பிரதமர் பதவி காலியானது. 1999 மீண்டும் தேர்தல் நடந்தது. NDA கூட்டணியில் இந்த முறை ஜெயலலிதாவின் அதிமுகவுக்கு பதில் கருணாநிதியின் திமுக இடம்பெற்றிருந்தது. 182 இடங்களில் வென்ற பாஜக மீண்டும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. மீண்டும் வாஜ்பாய் பிரதமராக பதவியேற்றார். 2004 மக்களவைத் தேர்தலில் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது பாஜக. காங்கிரஸ் கட்சியோ திராவிட முன்னேற்றக் கழகம், ராஷ்டிரிய ஜனதா தளம், தேசியவாத காங்கிரஸ், தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா போன்ற மாநில கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தது. இந்த தேர்தலிலும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆனால் பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி, கேரள காங்கிரஸ் கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்க காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது. மன்மோகன் சிங் பிரதமர் ஆனார். 2009 மக்களவைத் தேர்தலிலும் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. ஆனாலும் காங்கிரஸ் தனது கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் மீண்டும் ஒருமுறை ஆட்சியை பிடித்தது. மன்மோகன் சிங் 2வது முறையாக ஆட்சி அமைத்தார். இப்படி தேசிய கட்சிகள் ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்ததன் பலனாக தமிழ்நாட்டின் முரசொலி மாறன், தயாநிதி மாறன், TR பாலு, ராசா, தம்பிதுரை என பலருக்கும் அமைச்சர் பதவிகள் கிடைத்தன.